Hi viewers, welcome to JP channel. வாங்க இன்னைக்கு கிளாஸ் உள்ள போகலாம். கிளாஸில் நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம், எக்ஸல் பற்றி பார்த்துட்ருக்கோம். எக்ஸலில் என்ன பண்ணுறோம், நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. ஒவ்வொரு ஃபார்முலா இப்படி யூஸ் பண்ணுறாங்க கடைகளில், கம்பெனியில், இல்லை ஜென்ரல் நம்ம வீட்டிலே இப்படி நம்ம எக்ஸல் யூஸ் பண்ணலாம். அதில் என்னென்ன வழிமுறைகள்லாம் இருக்குன்றதை நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸலில் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் எக்ஸல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி எக்ஸல் பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் நிறைய பேர் டவுட் கேட்டிருக்கீங்க. டவுட்டுக்கான விளக்கத்தை எல்லாமே நான் என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போடுவேன் நான். அதே போல் டவுட் எது இருந்தாலும் என்ன பண்ணுறேன், கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அப்போ தான் என்னால் பண்ண முடியும், நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது அதுக்கான விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ணுவேன், உங்களுக்கான விஷயம் நீங்கள் என்ன டவுட் கேட்குறீங்களோ அதுக்கான விளக்கத்தையும் நான் என்ன பண்ணுவேன், எஸ்எம்எஸோ அல்லது என்ன பண்ணுறோம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், ஈஸியான முறையில் அப்டேட் பண்ண முடியும் எங்களால். ஓகேங்களா? அதனால் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு எங்கே டவுட் இருக்கோ அங்கே மட்டும் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? வாங்க கிளாஸ் சொல்ல போகலாம். இப்போ இந்த கிளாஸில் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸல் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, டேட் ஆஃப் பர்த் தெரியும். ஓகேங்களா? இப்போ யாருன்னா கேட்டிங்கன்னா என்ன பண்ணாங்க, ஏதோ டேட் சொல்லி 20 அக்டோபர் 2025 2026 இல்லை 1980 87 இது போல் நான் பிறந்தேன்னு சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா, நீங்கள் டேட்டு பிறந்தீங்கல்ல, இன்னும் கிழமையில் பிறந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. ஓகேங்களா? டேட்டை சொல்லுவாங்க, ஆனால் என்ன கிழமையில் பிறந்ததுன்னு தெரியாது. அப்போ என்ன கிழமையில் பிறந்தன்றது எப்படி கண்டுபிடிக்கலாம் ஃபார்முலா மூலியமான்றது தான் நம்ம இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ உங்கள் டேட் ஆஃப் பர்த் மட்டும் இருந்தால் போதும், அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் என்ன டேஸில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, பிறந்திருக்கீங்க நம்மளால் சொல்ல முடியும் ஈஸியாக. அதை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸ் சொல்ல போகலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், இங்கே என்ன பண்ணியிருக்கேன், 20 அக்டோபர் 2024 கொடுத்தா, அப்போ 20ன்றது நம்மளுக்கு தெரியாது, அக்டோபர்ன்றது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? 10ஆம் மாதம், இயருன்றது 2024 தெரியும். ஆனால் டேஸ் தெரியுமானா நம்மளுக்கு கேள்விக்குறி தான். அப்போ நம்ம என்ன 20ன்னு கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது, 20ன்றது என்ன இருக்குது, சண்டே வந்திருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 28ன்னு கொடுக்குறேன், என்ன இருக்குது, இங்கே சாட்டர்டே வந்திருக்கு. இங்கே 31ன்னு கொடுத்துருக்கீங்க, என்ன இருக்குது, ஃப்ரைடே வந்திருக்கு. ஸோ அந்த இயரில் அந்த டேட்டில் என்ன கிளம்ப இருந்துச்சுன்றது அக்யூரேட்டாக நம்மளால் இங்கே வர முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கமெண்ட் செக்ஷனில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் போட்டு அனுப்புங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணுறேன், நீங்கள் என்ன டேஸில் பிறந்தீங்கன்றதை நான் டீட்டெயிலாக அனுப்புகிறேன் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில். ஓகேங்களா? ஓகே, வாங்க கிளாஸ் உள்ள போகலாம். இப்போ இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கு நம்ம எப்படி ஃபார்முலா அப்ளை பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஏதோ ஒரு டேட் ஆஃப் பர்த் போட்டிருக்கேன். அந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு நான் என்ன பண்ண போகிறேன், டேஸ் என்ன கிழமன்றதை நான் என்ன பண்ண போகிறேன், உள்ளே கொண்டு வர போகிறேன். ஓகேங்களா? அதுக்கு ஃபார்முலா எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஈக்குவல்ட்டுன்னு கொடுக்குறேன். இங்கே ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்து நான் என்ன பண்ணுறேங்க, டெக்ஸ்ட்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? டெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு இப்போ நல்லா பார்த்துங்க, டெக்ஸ்ட்னு கொடுத்துட்டுனா இப்போ டேட் ஆஃப் பர்த் இங்கே இருக்குது. அப்போ என்ன இருக்குது, B3. அப்போ என்ன பண்ணுறேங்க, போய் B3ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? B3ன்னு கொடுத்துட்டு கமா கொட்டேஷன் கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு என்ன வேணும், டபுள் கொட்டேஷன் கொடுத்துக்கிறேன். எனக்கு என்ன வேணும், டேஸ். அந்த 20னா 20ல் இன்னும் கிழமை இருக்குன்னு வேணும் அப்படின்ட்டுருக்கேன். என்ன பண்ணுறேன், 4 வாட்டி என்ன பண்ணுறேன், டின்னு கொடுத்துக்கிறேன். அது ஸ்மால் லெட்டரோ அல்லது கேப்சல் லெட்டரோ எது வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஜஸ்ட்டு என்டர் அடித்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆச்சு பாருங்கள், சண்டேன்னு வந்துடுச்சு ஆட்டோமேட்டிக்காகவே. அப்போ 20 அக்டோபர் 2024 20ஆம் தேதின்றது என்னது, சண்டே. இதே போல் தான் உங்கள் டேட் ஆஃப் பர்த் எப்போன்னு பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்தீங்கன்னா, டேட் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் என்ன டேட்டில் பிறந்தீங்கன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது, என்ன கிழமைன்றது நம்ம ஈஸியாக சொல்ல முடியும். அதுதான் கமெண்ட் செக்ஷனில் இது தெரியாதவங்க என்ன பண்ணுங்கள், உங்கள் டேட் ஆஃப் பர்த் போடுங்க. கண்டிப்பாக நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் எந்த கிழமை பிறந்தீங்கன்றது நான் சொல்கிறேன். சில பேர் என்ன பண்ணுங்கள், சிஸ்டம் வச்சுருக்கீங்க, இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எக்ஸல் வச்சுருக்கீங்க, இதில் மொபைலில் இருக்குது அப்படின்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி உங்களால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக கணிச்சிக்க முடியும். இப்போ மந்த்து இதே சேம் ஃபார்முலா தான், ஈக்குவல் என்ன பண்ணுறேன், அதே போல் டெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு சேம் என்ன பண்ணுறேன், B3ன்னு கொடுத்துட்டு கம்மா கொடுத்து எனக்கு என்ன வேணும், மந்த்து நம்மளுக்கு தெரியும் அக்டோபர்னு என்ன இருக்குது, 10ஆம் மாதம் தானே. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு ஃபார்முலா இருக்குது, எம்எம்னு கொடுத்துட்டு என்டர் அடித்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது, அக்டோபர்னு வரும். சேம் இயருக்கு அதே ஃபார்முலா தான். அதே போல் என்ன பண்ணுறேங்க, போய்ட்டு டெக்ஸ்டபிள்னு கொடுத்துட்டு அதே போல் என்ன பண்ணுறேன், சேம் B3 கமா டபுள் கொட்டேஷன் கொடுத்து என்ன பண்ணுறோம், ஒய்ன்னு கொடுத்தா போதும், இயர் வந்துடும் நம்மளுக்கு. இது புரியுதுங்களா? ஓகேங்களா? இதை பிடிச்சி நீங்கள் என்ன பண்ணலாம், மொத்தமாக பிடிச்சி அப்படியே ஜஸ்ட்டு நீங்கள் ட்ராப் அவுட் பண்ணிங்கன்னா போதும். யாரெல்லாம் உங்கள் வீட்டில் ஃபேமிலியில் இருக்காங்க, யாரெல்லாம் எந்தெந்த கிழமையில் பிறந்திருக்கா நம்மளால் என்ன பண்ண முடியும், அக்யூரேட்டாக கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.